விசில் அதில் தான் இனிமேல் ஓட்டு போடணும். ஓட்டு சின்னத்தில் அந்த சின்னத்தில் தான் ஓட்டு போடணும், விசில் சின்னம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஓட்டு போட சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இப்போ எதுக்கு இந்த சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்கன்னு தெரில. அவர்தான் எலெக்ஷனில் நிற்க விட மாட்டீங்க, அப்புறம் அதுக்கு இந்த சின்னம் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. அவர் எலெக்ஷனில் நிற்க விட்டாலும் சின்னம் ஒதுக்கணும், நீங்கள் எலெக்ஷனில் நிற்க விட மாட்டீங்க. அந்த ஜனநாயகன் படத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடணும்னு அவர் ஒத்த காலில் நின்னார், விஜய் ஒத்த காலில் நின்னார். அதுக்கு நீங்கள் ஒத்து வரல. இப்போ இது என்ன எல்லாம் கூட்டி கழித்து ஒரு கணக்கு போடும்போது பார்த்துட்டிங்கன்னா, இவங்க ரிவ்யூ கமிஷன் ரிவ்யூ இதுக்கு போனது, இந்த யார் அந்த சென்சார் போர்டு, இதெல்லாம் நீங்கள் ஒரு கூட்டி கழித்து ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். பிஜேபி எவ்வளவு அதிபயங்கரமான ஒரு கட்சி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள். விஜய் மேலே நமக்கு தனிப்பட்ட அன்பெல்லாம் ஒன்றும் இல்லை. விஜய் 41 பேரை கொண்ட கொலை குற்றவாளி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் அவன் 41 பேரை கொன்ன 41 குடும்பங்களை தெருவுக்கு இழுத்து கொண்டு வந்து விட்டால் அவன் ஒரு 41 பேரை கொன்ற ஒரு கொலைகாரன். உண்மையிலே வேறு மாநிலம் அரசாக இருந்துச்சுன்னா இவரை தூக்கி உள்ளே போட்டுருவோம் நேரம். அதாவது குண்டர் சட்டத்தில் தூக்கி உள்ளே போட்டுருவோம். 1 வருஷம் வெளியே வர முடியாமல் செஞ்சுருக்கணும். ஆனால் இவர் நம்ம முதல்வர் இருந்துக்கிட்டு பெருந்தன்மையாக விட்டுட்டாருன்னு வச்சுங்களேன். அது ஒரு பக்கத்து. இந்த விசில் சத்தம் ஒதுக்குனதை பற்றி பேசுவோம். இந்த ஆதவர்ஜுனாவை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். இவன் முதல்ல என்ன பண்ணான் அப்படின்னா, விஜய் அதாவது திமுகவில் சேர்ந்து திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் இவனுடைய பிளானு. இவன் அதுக்காக தான் அனுப்பிச்சது பிஜேபி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. எனக்கு நம்மளுடைய பார்வை மட்டும்தான். இவரை என்ன பண்ணோம் அப்படின்னா, திமுகவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அந்த கட்சியை எப்படியாவது கரைச்சி அது மூலமாக கொண்டு வந்துடலாம். 2 ஐடியாவில் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது. ஒன்று பிஜேபிக்காரன் சொல்லியிருக்கணும், இல்லை அப்படின்னாக்கா இவங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த அவங்கள கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி லாட்ரி கிட்டு ஏதாவது வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் போய் திமுக ஐக்கியமாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் இவர் யார் என்ன வரனா அவர் மு.க. ஸ்டாலின் கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் 50 வருடமாக பயிற்சி எடுத்துகிட்டு தான் முதல்வர் பதவிக்கான பயிற்சி எடுத்துகிட்டு தான் இங்கே பதவியில் உட்காந்துருக்காரு. அவருக்கு தெரியாதா யார் எப்படி அப்படின்னு? குழந்தையா இருக்கும் போதுலேருந்து அரசியலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் பிறக்கும்போதே அரசியல் அந்த அதிகாரிகள் போக்குவரத்து எல்லாம் வீட்டில் நடமாட்டி தான் நடந்திருப்பாங்க. அதனால் அவருக்கு தெரியாதா யார் என்னன்னா எப்படிங்கிறது தெரியும்ல. அதனால் பார்த்தோன்னா கழட்டி விட்டாங்க. அடுத்து எங்கடா போகிறதுனாக்கா நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக விசிகா வந்திருக்காரு. விசிகா அவர் ஸ்டாலின் மாதிரி அவர் ஒரு ஜிம் இல்லையா, அதனால் அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாரு. வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வேறு எவன்டா மடையன் மாட்டுவானான்னு பார்த்துருக்கான். காசே செலவு பண்ணாமல் ஒரு கூட்டம் இருக்குன்னா அவனை யாரா அப்படின்னு பார்த்துருக்கான். ஒருத்தன் இருக்கான்னா அவன் யாருனா இவன் தான் அப்படின்னு பார்த்தா அங்கே போய் துண்டை போட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டான். அவனுக்கு அந்த அரசியல் ஆசை இருந்ததுனால எல்லாம் 2 ஒன்று வந்துருச்சு. இவனுக்கு இப்போ அஜெண்டா என்ன அப்படின்னா, இப்போ பிஜேபி தரப்பில் நம்மளோட பார்வையில் பிஜேபி தரப்பில் என்ன சொல்லணும், என்ன அஜெண்டா அப்படின்னா, நீ விஜய்கிட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி இங்கிட்டு கொண்டு வந்துடுவோம். அப்புறமா நம்ம பிளான் பண்ணிக்குவோம். ஆரம்பத்தில் போய் முதல்ல விஜயில் சேர்ந்துருன்னு சொன்னால விஜயில் சேர்ந்துக்கிட்டாப்ல. சரி, நமக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆள் என்ன பண்ணிவிட்டான், நம்ம விஜய் என்ன பண்ணிவிட்டான், போய் டமக்குன்னு கீழே விழுந்துட்டான். இவர் பேர் என்னப்போ, ஆதவ் அர்ஜுனா ரெட்டி. சரி, அவர் ரெட்டி சமூகத்தை சேர்ந்தவர். ரெட்டி சமூகத்தில் நம்ம கேயினர் கூட ரெட்டி சமூகத்தை சேர்ந்தாலும் வச்சுங்களேன். நம்ம நிறைய பேர் ஜாதி பற்றி பேசுகிறாங்க. அதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இதை சொல்ல வரேன். அவர் பேர் அப்படியாவே இருக்கட்டும், எப்படி வேணால் இருக்கட்டுமே, அவர் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அது இப்போ நம்ம என்ன இப்போ இதில் என்ன பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதை எப்படி இவனை கரைச்சி கொண்டு வர்றது, எலெக்ஷனில் கூட்டணிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, பணத்தை கொடுத்து நான் கரெக்ட் பண்ணி கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருப்பான் போல் இருக்குது. அதை வச்சேன், பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணி ஒரு 500 கோடி ரூபா செலவு பண்ணால் போதும், மாநாடு அது இதுக்குன்னு சொல்லிட்டு செலவு பண்ணால் போதும், நம்ம பணத்தை கொடுத்து கரைஞ்சி நம்ம பக்கத்து வந்துடுவான். ஆரம்பத்தில் பணத்தை செலவு பண்ணிட்டானா அதுக்கப்புறம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி வச்சுருப்பாங்க போல் இருக்கு. ஆனால் நடுவில் இந்த 41 பேர் செத்துறாங்க பார்த்தீங்களா, சாவடிச்சாங்க பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணிட்டாங்க, உஷாராயிட்டாங்க. யார் உஷாரானது? அமித்ஷா உஷாராயிட்டார். அமித்ஷா உஷாராச்சு. ஆஹா, நல்ல ஜாக்பாட்ரா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பார் போல இருக்குது. என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், விஜய் வேணா கூட அதை கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி அங்கே எஸ்ஐடி போடுறாங்களா, ஸ்டேட்டில் எஸ்ஐடி போடுறாங்களா, தனி ஒரு போலீஸ் அசராக்காரங்க விசாரிக்கிறாங்களா, அதெல்லாம் தேங்கி நிப்பாட்டிட்டு நேராக இப்போ தம்பியை பேக்கப் பண்ணி இங்கே கொண்டு வந்துரு.
கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிடு, டெல்லியில் கால் வச்சிரு, நான் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த தடைகளை எல்லாம் மீறி இப்போ அங்கே போகணும், டெல்லிக்கு போகணும், அவுத்து விட்டாம பாரு கதையெல்லாம். எனக்கு வக்கீலே கிடைக்காம பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் வக்கீலே எனக்கு கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க. திமுகவோட சதி. எந்த வெங்காய சதி? ஏடா இங்கேயே திமுக சதி பண்ணல, டெல்லியில் போய் சதி பண்ணதா அது அப்படின்னு சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி போட்டு அதை தூக்கி இதை போட்டு தூக்கி இதில் போட்டு விஜய் கொண்டு போய் அங்கே விட்டுட்டான். விஜய் கொண்டு போய் அங்கே விட்டோன்னே மாட்டிக்கிட்டாரு மயிலக்கால அப்படிங்கிற மாதிரி பிள்ளைய உள்ளார கவுட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டாப்புல நம்ம உள்துறை அமைச்சர். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஜனநாயகன் படம், அது ரிவ்யூ கமிட்டி, அப்புறம் அப்பீலுக்கு போடுறது, அங்கே வர்றது இங்கே வர்றது, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போது ரெண்டு ஐடியா. ஒன்று, எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, இல்லை எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி இருந்தால் அதிமுக கூட்டணிக்கு வந்துடணும் அப்படிங்கிறது தான் இவன்கிட்ட பேசப்பட்ட அஜெண்டா. இது ரெண்டும் இல்லைனாக்கா படம் வெளியே வராது, நீங்கள் வேறு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான பேசியிருப்பாங்க போல் இருக்குது. இப்போ யார் கூட்டணிக்கு வர்றது? இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வராக இருக்கணுங்கிறாரு. இவர் வந்து என்ன அதில் ஏகப்பட்ட தலைவலிகள்லாம் நிறையா நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறோம். அதில் வந்து அன்புமணிக்கும் பழனிசாமிக்கும் பிடிக்காது, அன்புமணிக்கும் டிடிவிக்கும் பிடிக்காது, டிடிவிக்கும் பழனிசாமிக்கும் பிடிக்காது. இன்னும் நிறைய முரண்பட்ட கருத்துக்களுடன் ஒரு கூட்டணியில் பிரதமர் வர்றாருங்கிற ஒத்த காரணத்துக்காக சேரை போட்டு பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க. அவ்வளோதான் செஞ்சுருக்காங்களே, மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ சேரை போட்டு உட்கார வச்சுருக்காங்க, பேசிக்கிட்டாங்க. நான் வந்து ஊழலை ஒழிக்க போகிறேன், என்னென்னமோ பேசுகிறாங்க. அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்க மேடையில் என்ன பேசிட்டு போயிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கணும். இப்போ கடைசி வரைக்கும் விஜய் வரல. இப்போ வந்து இந்த கேப்பில் வந்து விசில் சின்னத்தை அவனுக்கு ஒதுக்கியிருக்காங்க. எல்லோரும் ஏற்கனவே விசில் அடித்தான், குஞ்சிகள் தான் ஏற்கனவே விசில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்தையும், போகிற இடத்துல பூரா. பத்தாததுக்கு இந்த விசில் கொடுத்துறவும் ரொம்ப அவங்களுக்கு வசதியாக போச்சு. எப்போ பார்த்தாலும் கையில் ஒன்று வச்சுக்கிட்டு, கையில் கை ரெண்டையும் வாயில் வச்சுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். இதுதான் அவங்களுக்கு உள்ளே கொடுக்கப்பட்டது. இப்போது ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. ஏன்னா அது கோர்ட்டுக்கு போனால் லேட் ஆகிரும். கோர்ட்டுக்கு போனால் எப்படியாப்பட்ட வேலைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கத்து. இப்போது ஜனநாயக படம் வெளியே வராது. ஜனநாயக படம் வெளியே வந்துச்சுன்னா தான் அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பார் போல் இருக்குது. அது திமுகவுக்கு எதிராக இந்த ஆட்சிக்கு வரதுக்கு தோதான விஷயங்கள்லாம் பேசியிருப்பார் போல் இருக்குது. இப்போ அமித்ஷாவுடைய இது என்ன? ஒன்று அதிமுக கூட்டணிக்கு வந்துடணும், இல்லைன்னா எலெக்ஷன் நிற்கக்கூடாது, அவ்வளவுதான். எலெக்ஷனில் நின்னா என்ன ஆகும் அப்படின்னா, விஜய் எலெக்ஷன்லனா கண்டிப்பாக 2 போட்டு அடி விழுவும். திமுகவுக்கும் கொஞ்சம் வாக்கு வங்கி குறையும், அதிமுகவுக்கும் வாக்கு வங்கி குறையும். இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவில் இருக்கிற முக்கால்வாசி இதை வந்து எதிர்த்துருவார். இதில் இன்னொரு என்ன அப்படின்னா, என்ன ஒரு பயம் அப்படின்னா விஜய் மேலே என்ன அப்படின்னா, நிறைய வாக்குகள் வாங்கிட்டா என்ன பண்ணுறது? இப்போ சீமான்ட்ட இருக்கிற கிட்டத்தட்ட முக்கால்வாசி வாக்கு விஜய்க்கு வந்துடும். இப்படி எல்லா வாக்குகளையும் போட்டு அவன் ஒரு 20% மேலே ஓட்டு வாங்கிட்டானா இவனை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற பயம் கூட அமித்ஷாக்கு இருக்கலாம். அதனால் என்ன பிளானு? நீ இந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. இந்த எலெக்ஷனில் ஒரே ஒரு டார்கெட்டு என்ன அப்படின்னா, அதிமுக வந்து எதிர்கட்சி தலைவரில் உட்காரணும், எதிர்கட்சி வரிசையில் உட்காரணும். அப்படி அதிமுக உட்கார்ந்தா எதிர்கட்சியாக இருக்க போகிறது யாருன்னா அதிமுகவா இல்லை பிஜேபியான்னு கேட்டால் கண்டிப்பாக பிஜேபி தான். எடப்பாடி பழனிசாமி ஒரு 20 சீட்டு 50 சீட்டு 20 சீட்டோ 10 சீட்டை 57 சீட்டு அவங்க கையில் வச்சுருக்காங்க போல் இருக்குது. இப்போ 20 சீட்டு ஜெயிச்சா கூட எதிர்கட்சியில் உட்காந்து எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி உட்கார்ந்தாருன்னா உண்மையான இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை, அமித்ஷாவால் யார் சொல்லப்படுறாங்களோ அவங்கள தான் நியமிப்பாங்க. நான் இன்னும் சுருக்கமாக சொல்லலாம், அமித்ஷா தான் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸ்டாலின் ஆளுங்கட்சி தலைவர், இவர் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இது வரும். இப்போ இதுதான் விரும்புது. இப்போ அதிமுக கூட்டணிக்கு எந்த விதமான கொலாப்ஸும் வரக்கூடாது. அதே சமயத்தில் விஜய் நிற்க வச்சா திமுகலேருந்து ஓட்டை பிரிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஓட்டை பிரிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியை வச்சு அவனுக்கு தனியாக ஒரு அஜெண்டா கொடுத்து அவன் தனியாக இயங்கிட்டு இருக்கான். அவனோட இது என்ன, என்னை வந்து கூட்டணி மட்டும் நிற்க சொல்லாதீங்க, மற்றபடி நீங்கள் என்ன சொல்லுங்க அதை பூரா செஞ்சிடுறேன், அதான் அவனுடைய கான்செப்ட். இப்படி எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக இகனைக்கு முகனையாக தமிழ்நாடு அரசியல் இப்போ போய்கிட்டு இருக்குது. இப்போ இவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க பார்த்தீங்களா? இது எப்படின்னா கூட்டு பொரியல் பரிமாறுற மாதிரி ஒரு கட்சியை பிரித்து அங்கே கொஞ்சம் வச்சுவிட்டு
அதே கட்சியை இவர் அமித்ஷாவுக்கு எப்போ பிரித்து வச்சது யார் அப்படின்னா எல்லாம் அமித்ஷா தான். இந்த உள்குழப்பம் நடக்கிறதுக்கு பூரா காரணம் பிஜேபி தான். இது எல்லாத்தையுமே திருப்பி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, அங்கங்கே இருக்கிற அந்த கூட்டு பொரியல்லாம் எடுத்து ஒன்றா சேர்க்குறாரு, ஒரே இலையில் வைக்கிறாரு. இப்போ 10 இலையில் 10 இலையில் 20 இலையில் அப்படி பிரித்து வச்சதை திருப்பி கொண்டாந்து ஒரே இலையில் வைக்கிறார். இவருக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் கொண்டு வந்து அந்த பொரியலை இவருக்கு வச்சுக்குவார், இவரோட இலையை வச்சுக்குவார். இவர் தேவைப்படாதப்போ என்ன பண்ணுவார், அந்த கட்சியை உடச்சி இந்த பண்டையை உடச்சி 10 பிரித்து அங்கங்கே சேர விட்டுருவார். இது வந்து அமித்ஷாவோட பாலிசி. விஜய்க்கும் சரி இல்லை வேறு யாருக்குமே சரி, இவன் அமித்ஷாவும் இந்த கும்பல், இந்த ஒன்றிய கும்பலில் பற்றி எந்த அளவுக்கு புரிதலோடு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த ஒன்றிய கும்பல் இருக்க தன்னுடைய பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யும். தான் பதவியில் இருக்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு கட்சி. நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறோம். எப்படி காணொலி அப்படின்னா, விஜய் வந்து அன்றைக்கி 41 பேர் அந்த செத்தாங்க பார்த்தியா, அன்னைக்கு செத்தோடனேயே இவருக்கு கரூர் கிளம்பி கரூர்லேருந்து எது கிளம்பி வந்துட்டார்ல, திருச்சிக்கு வந்துட்டார்ல, திருச்சியில் ஒரு ரூமை போட்டு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரூமை போட்டு தங்கியிருந்து மெதுவாக முதல்வருக்கு ஒரு ஃபோனை போட்டு, ஐயா அது மாதிரி நடந்து போச்சுங்க, நான் அதான் பேசுகிறேன் மனசில் வச்சுக்காதீங்க, இதில் கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா முதல்வர் எதிரியை கூட பக்கத்தில் வைத்து அரவணைக்கக்கூடிய பண்புள்ள தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருப்பார். சரி போ, பேசுகிறதுனா மனசில் வச்சுக்கல, நீ யார், என் வீட்டு புள்ள தான், உங்கள் அப்பா எப்பயுமே எங்கள் கட்சியில் தான் இருந்தார், அதனால் உனக்கு நான் செய்கிறேன் போ அப்படின்னு ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பார். செஞ்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் இவங்க ரொம்ப ஓவராக, ஏன்னா அஜெண்டா எப்படி அவனை கூட்டிகிட்டு போகணுங்கிறதானே அவனுக்கு அஜெண்டா, அதை வச்சுனாக்கு அப்புறம் இங்கே வந்து எப்படி பேசுவார், அதை வேணால் நீ எல்லாம் பார்த்துக்கலாம், இங்கே சொல்கிறதெல்லாம் கேட்டு இது பண்ணிடாதீங்க, யாரும் உங்களை டைவர்ட் பண்ணிட போகிறாங்க, நீங்கள் தனியாகவே இருங்க, யாருக்கு அதுக்கும் யாரோட இதுக்கும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சு என்ன பண்ணிவிட்டான், குழப்பி விட்டு இவன் நேராக டெல்லிக்கு போயிட்டான். டெல்லிக்கு போய் உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை கொண்டு போய் அமித்ஷாட்ட கோத்து விடுற வேலையை செஞ்சுருக்கான். ஆக மொத்தம் நாரதர் ஏற்றுக்கொண்டு வந்த அந்த வேலையை கனக்கச்சிதமாக முடித்து விட்டார் அப்படிங்கிறது தான் தம்ப்நெயிலாக வைக்கணும். இதுதான் பொருத்தமானது. அதை வச்சு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காரு. அதை வச்சு தான் அமித்ஷாவினுடைய பேச்சுக்கு மறு பேச்சு எதுவுமே பேசலை. இல்லை உனக்கு இவருக்கு வர வேண்டிய அந்த லாட்ரி டிக்கெட் போக்குவரத்து லொட்டுலஸ்க்கு இன்னும் வழக்குகள் போக்குவரத்து எல்லாம் இருக்குது அவங்க மேலேயும், மாட்டின் குடும்பத்து மேலேயும் இல்லாமல் இருக்குமா? லாட்ரி டிக்கெட் வைக்கிறதுனா சட்டத்துக்கு விரோதமானது இல்லையா? அதனால் அதன் மேலே நடவடிக்கை எடுக்க போனீங்கன்னா அவனுக்கு ஒரு செக்கு. இப்போது விஜய் எங்கே தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா, சென்ட்ரலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட்டிகிட்டு போகிறான்ல, சிபிஐ கூப்பிட்டு போகிறான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான்ல, அந்த இடத்துல இன்னும் சுதாரிச்சிருந்தா விஜய் ரொம்ப சேஃபாக இருப்பார். இப்போது கையை கொண்டு போய் கையை கொண்டு போய் விட்டார்ல, தலையை கொண்டு போய் சிங்கத்தின் வாயில் விட்டார். இப்போ தலை வந்து அமித்ஷா கையில் மாட்டிக்கிட்டு இருக்குது. எப்போ வேணாலும் அமித்ஷா பிடிச்சி அவர் நசுக்கிடுவார். அது அவரால் முடியும். இப்போ என்ன வழி, இப்போ ஒன்று எலெக்ஷன்லாம் நிற்கக்கூடாது, அப்படி நிற்கிற மாதிரி இருந்தால் அதிமுக கூட்டணி வந்து நிற்கணும். இது 2 தான். இது 2ல் எது நடந்தாலும் விஜய்க்கு பாதிப்பு தான். ஏன்னா அமித்ஷா கிட்ட போன கட்சிகள் அத்தனையும் உருப்படாமல் போயிடுச்சு. இப்போ விஜயை பற்றி ஏன் அமித்ஷாவையும் மோடியும் பற்றி அந்த ஒன்றிய கும்பலை பற்றி ஏன் விஜய் வந்து தெளிவாக யோசிக்கலை அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்படின்னா அவங்க 2014 பதவி ஏற்றதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் போய் என்ன நடந்துச்சு, 41 இராணுவ வீரர்கள் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் என்ன நடந்துச்சு, பகல்காம் பீகார் எலெக்ஷன் அப்போ வந்தது. இப்படி அவர்கள் தங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு, தாங்கள் அதிகாரத்தில் இருப்பதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க, எது வேணாலும் செய்வாங்க. அவர்களுக்கு தேவை அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு நாட்டை நாசமாக்குவது ஒன்று தான் அவங்க வேலை. விஜய் வந்து எம்.கே. ஸ்டாலின் மாதிரி ரொம்ப சாதுவாக இருப்பாங்க, இவரை மாதிரியே சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவையும் மோடியும் நினச்சிட்டாரு பிஜேபி கும்பலை. அவங்களே சொல்கிறாங்க, அவங்க கொஞ்ச நாளைக்கு இந்த எலெக்ஷனுக்காக போகிற திட்டம் இல்லை, 5 வருஷத்துக்கு போகிற திட்டம் இல்லை, 100 வருடங்களுக்கு 200 வருடங்களுக்கு போகிற திட்டம். அதனால தான் அந்த கும்பல் வந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக அதிகாரத்தை தன் கையிலேயே வைத்திருக்குது. இல்லைன்னா ஒன்று
அதிகாரத்தை தன் கையில் வச்சுருக்கோம். இல்லை அப்படின்னா அதிகாரத்தின் பக்கத்தில் அமர்ந்திருக்கோம். இந்த 2000 வருட காலமாக அதிகாரத்தை அவர்கள் நேரடியாக அனுபவித்ததை விட அருகில் இருந்து அதிகாரத்தை அனுபவிக்க விட்டு அந்த அனுபவத்திலிருந்து இவர்கள் அடைவது லாபம் அடைவது தான் இவர்களுக்கு வாடிக்கையாக இருந்திருக்கிறது. இன்ன வரைக்கும் அதான் செய்கிறாங்க. இந்த கும்பலை பற்றி சரியாக தெரியாமல் என்ன பண்ணிட்டாப்புல, விஜய் போய் மாட்டிக்கிட்டாப்புல. திரும்பி வரத்துக்கு வழி இருக்கா? வாய்ப்பு இல்லை. பிஜேபி எப்பயுமே ஒரு வழி பாதை தான். போனது அவ்வளோதான். திருப்பி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. திருப்பி வந்தால் வாஷிங் மிஷினில் போட்டு முக்கி குளிப்பாட்டி அதுக்கு காவி சாயம் அடித்து விட்டு தான் வெளியே அனுப்புவாங்க. மற்றபடி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இவர் நினைக்கிற மாதிரி நம்ம தனியாக நிற்போம், நம்ம கூட கூட்டணி வரவங்களுக்கு நம்ம துணை முதல்வர் அந்த பதவி இந்த பதவி மந்திரிகள் பதவிகளை கொடுத்துட்டு நம்ம சிஎம் ஆகிருப்போம் அப்படிங்கிற எண்ணம் கனவு காணுவது இனிமேல் வேஸ்ட்டு. ஆதவ் தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருக்காரு. இனிமேலும் அவரை நீ கூட வச்சுக்கணுமா இல்லையாங்கிறது விஜய் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, திருமாவை போய் ஒம்பளுத்துருக்கார் நேத்திக்கு. திருமாவை போய் ஒம்பளுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவர் ஒரு கட்சியின் தலைவர். அவர் கட்சியில் தான் நீ போய் ஒரு எடுபடியாக போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அவர் கூட. இப்போ அவரை போய் நீ அடிமைங்கிற 20 பேர் தான் அவங்க கூட இருக்காரு அப்படிங்கிறீங்க. திருமாவை தொடுறது, திருமா ஹை வோல்டேஜ் கரண்ட்டு, சின்ன குழந்த மாதிரி போய் தொட்டாலும் தொடலாம். நீ டாப்பில் போய் தொட்ட அப்படின்னா நீ பஸ்மமாயிருவ. அது திருமாவுடைய வரலாறு. இந்தியாவில் தலித் தலைவர்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. என்னமோ மாயாவதி புதுசாக ஒரு அறிக்கை விட்ருக்காங்க. இனிமேல் மாயாவதியோட பகுஜன் சமாஜ் கட்சி தனியாக தான் நிற்கும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்ருக்காங்க. ஆனால் உண்மையாலேயே இந்தியாவில் இருக்கிற மொத்த எஸ்சி எஸ்டிக்காக பேசக்கூடிய அத்தனை தலைவர்களையும் பாரதிய ஜனதா தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. வித்தவுட் திருமா இன்னமும் அவர்களுடைய வலையில் வீழவில்லை, வீழ மாட்டார். அவர் சுறாமின் வலையை அறுத்து கொண்டு வெளியே வருவாரே ஒழிய வலையில் வளைஞ்சி அவங்கள்ட்ட போகவே மாட்டார். இது சர்வ நிச்சயம். அதனால் திருமாவை 20 பேர் தான் கூட இருக்காங்க. ஏப்பா திருமாவே சொல்லுவார், என்ன சொல்லுவார், நான் இந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் என்னன்னா ஒரு மணி நேரத்தில் 1000 பேர் வருவான், 2 மணி நேரம் என்ன 5000 பேர் வந்துடுவான், பார்க்குறியா அப்படிம்பார். நீ அப்படியாப்பட்ட பாரு. திருமாவை பேசுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும், ஒரு தராதரம் வேணும். அரசியலுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னு ஆதவர்ஜினாக்கு தெரியுமா, எழுத முடியுமா? திருமா 40 வருஷம் அரசியல் பண்ணுற ஒரு அனைத்து சமூகத்திற்குமான பொது தலைவர். சேக்குவாயரா மாதிரி, பிரபாகரன் மாதிரி. அவர் சாதி மத பேதமெல்லாம் இல்லை. வரும்போது வேணால் சாதிய அடையாளத்தோடு அரசியலுக்கு வந்திருக்கலாமே ஒழிய, இப்பொழுது அவரிடம் இருப்பது ஓபிசிக்கு குரல் கொடுக்குறாரு, மாற்று சமூகத்தினருக்கு குரல் கொடுக்குறாரு, அருந்ததியர்கள் உள்ள ஒதுக்கிறத பற்றிய சங்கத்தமிழன் பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு. அருந்ததியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க 2 பேருமே பேசுகிறாங்க. வன்னியரசு பேசுகிறாரு. இப்படி அந்த கட்சி தன்னுடைய சாதி அடையாளத்தை கடந்து அது பொதுவான ஒரு கட்சி ஆயிடுச்சு. தேவையில்லாமல் திருமாவை சீண்டுனீன்னா தமிழ்நாட்டில் நடமாட விடாமல் பண்ணிடுவாங்க. இது உன்னோட விஜய் அந்த கூடாரத்துக்குள்ளேயே முடிச்சிக்க. விஜயை காலி பண்ணி விட்ட, அங்கேயே முடிச்சிக்க, அதான் நல்லது. திருமாட்டெலாம் போய் மோதாத.